ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை யோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் 16ஆம் நாள் 30/3/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களை எல்லாம் பிரார்த்தனை செய்து இன்று பானு வாரம் என்று போற்றப்படுகின்ற ஞாயிற்றுக்கிழமை. பொதுவாக நமக்கெல்லாம் ஒரு விடுமுறை நாளாக இருக்கும். இந்த விடுமுறை நாளிலே நாம் கொஞ்சம் நேரத்தோடு எழும்பி சூரியனை கும்பிட்டோம்னு சொன்னால் நமக்கு பல்வேறு சிறப்புகள் கிடைக்கும். இன்றைக்கி ஒரு நாள் தான் எனக்கு லீவு விடுமுறை, 10 மணி வரைக்கும் தூங்க வேணும் தூங்கினால் சூரிய நமஸ்காரம் பண்ண முடியாது. இந்த ஒரு நாளாவது நான் ஏனைய நாட்களே தான் அவசரமாக பாடசாலை செல்ல வேண்டும், கல்லூரிக்கு போக வேண்டும், பல்கலைக்கழகத்துக்கு போக வேண்டும், வேலைக்கு போக வேண்டும், கடைக்கு போக வேண்டும் என்று அவசரமாக கிளம்புவோம். இந்த ஒரு நாள்லையாவது இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே சூரிய தரிசனம் செய்தால், உதிக்கின்ற பொழுது சூரியன் உதிக்கின்ற வேளையை தரிசனம் செய்தால் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்குமா. நரம்பு சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய சக்தி காலையிலே சூரியன் உதிக்கின்ற பொழுது எழுகின்றதாகிய அந்த கதிர்களுக்கு உண்டு என்ற நல்ல சிந்தனையோடு இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் கொழும்பு தலைநகரிலே கொட்டாஞ்சேனை விவேகானந்தா மேட்டுத் தெருவிலே அமைந்திருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் தேவஸ்தானத்தினுடைய பாலாலய கும்பாபிஷேகம் பாலஸ்தான வைபவத்தினுடைய பூர்வாங்க கிரியைகள் இன்று நண்பகல் 12 மணிக்கு தேவேந்திர மூர்த்தத்திலே ஆரம்பமாகி ஏனைய பூர்வாங்க கிரியைகளெல்லாம் நடைபெற்று நாளை திங்கட்கிழமை காலையிலே 6 மணி முதல் 7 மணி 12 நிமிடம் வரை உள்ள சுபமுகூர்த்த வேளையிலே இந்த பாலாலய கும்பாபிஷேகம் நடைபெறுகின்றது. இந்த ஆலயத்தினுடைய ஸ்தாபகர், ஆலயத்தினுடைய அந்த தேவஸ்தானத்தை ஆரம்ப காலத்தில் ஆரம்பித்த ஸ்தாபகராக இருக்கின்ற இறைசை திலகம் இந்தியாவிலே வசித்து வருகின்ற டாக்டர் சாம்பசிவ மணிக்குருக்கள் அவர்களுடைய ஆசியோடு இந்த பாலாலய கும்பாபிஷேகமானது நடைபெற இருக்கின்றது. நாளைய தினம் இன்று அதனுடைய பூர்வாங்க கிரியைகள் ஆரம்பமாகி சிறப்பாக நடைபெறுவதற்கு ஆலய நிர்வாக சபையினர்கள், ராஜராஜேஸ்வரம்மன் ஆலயத்தினுடைய ஐயப்ப பக்தர்கள் அவருடைய ஏற்பாட்டிலே இந்த சிறப்பான பாலாலய கும்பாபிஷேகம் என்கின்ற பாலஸ்தாபன வைபவம் இன்று நடைபெற இருக்கின்றது. நண்பகல் 12 மணிக்கு ஆரம்பமாகி தொடர்ச்சியாக கிரியைகள் நடைபெற்று நாளை காலை பாலாலய கும்பாபிஷேகம் இந்த நிகழ்வுகளிலும் கலந்து கொள்வதோடு அன்னையனுடைய அருள் உலக மக்கள் எல்லோருக்கும் கிடைக்கின்ற வகையிலும் நாம் இந்த இறை வழிபாடுகளில் ஈடுபடுகின்ற பொழுது தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களெல்லாம் நம்மை விட்டு விலகுகின்ற வகையிலே இறையருளெல்லாம் பூர்ணமாக கிடைக்க இஷ்ட தெய்வங்கள், குலதெய்வங்கள், பாரம்பரிய தெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கோரிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.